தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வருகிற 14ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகன் கோயில் குடமுழுக்கு தமிழில் நடத்த கோரி செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொள்ளவிருந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் வருகிற 14ஆம் தேதி மாலை பொதுக்கூட்டம் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காவல்துறையிடம் அனுமதி கோரி விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் சற்று முன் அந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சீமான் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது திமுக பொதுக்கூட்டம் ரோடு ஷோவுக்குலாம் அனுமதி கொடுக்குறாங்க. திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோடு ஷோ நடத்துறதுக்கு 20 கிலோமீட்டரு 30 கிலோமீட்டரு ரோடு ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கரகாட்டம் நடத்துறதுக்கு கூட அனுமதி கொடுக்குறாங்க. ஆபாச பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு திமுகவினர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் லியோனி பட்டிமன்ற நடுவர் லியோனி, திமுக ஆபாச பெண் பேச்சாளர் கவிதா, இவங்க கூட்டத்துக்கு கூட காவல்துறை அனுமதி கொடுக்குது. ஆனால் மக்களுடைய பொது பிரச்சனை, அந்த பொது பிரச்சனைக்கு இன்றைக்கி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு சீமான் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. என்ன பொதுக்கூட்டம்? குடமுழுக்கு திருச்செந்தூரில் நடத்துனீங்க, அந்த தமிழில் நடத்தணும், சமஸ்கிருதத்தில் நடக்கக்கூடாது, வேதங்கள் அனைத்தும் தமிழ் மொழியில் வேதம் ஓதி தமிழில் குடமுழுக்கு நடத்தணும், தமிழ் கடவுள் முருகன், இதை சொல்லி வலியுறுத்துவதற்காக ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பொதுக்கூட்டத்துக்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது ரொம்ப வேதனையான விஷயம். ஏன்னா தமிழக காவல்துறை சுதந்திரமாக செய்யப்படலை, அதோடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. திமுகவுடைய ஏவல் துறையாக தான் தமிழக காவல்துறை செயல்படுது. இன்றைக்கி காவல்துறை அனுமதி மறுத்தாலும் கூட நீதிமன்றத்தில் விண்ணப்பித்து முறைப்படி அந்த பொதுக்கூட்டத்திற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் சற்று முன் வந்த செய்தி என்னவென்று சொன்னால் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சற்று பொறுக்கவும், நீதிமன்றம் அனுமதி கொடுக்குதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.